ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன இன்றைக்கி காலையில் டிஃபன் செஞ்சோன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதில்ல, இது வந்து பணியாரங்க. இது வந்து நான் மாவெல்லாம் ஒன்றும் அரைக்கவே இல்லை. இட்லி மாவு கொஞ்சமாக எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதை வச்சு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணேங்கிறத சொல்கிறேங்க. நான் கொஞ்சமாக ஒரு பாதி கேரட்டு, அப்புறம் வந்து ஒரு வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, இது மட்டும் பொடியாக கட் பண்ணிவிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சிட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அப்படியே வந்து அந்த வதக்கின கலவையை வந்து இட்லி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக செய்துட்டாங்க. அப்புறம் வந்து பணியார கடாய் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சாச்சு. இப்போ இதாங்க, இவ்வளோ சிம்பிள் மெத்தட் தாங்க. ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு. இது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காலையில் கொஞ்சமாக மாவு இருந்துச்சு, அதை வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. அப்படியே மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். இதாங்க இன்றைக்கி நான் காலையில் செஞ்ச டிஃபனு. இதுக்கு வந்து நல்ல தேங்காய் சட்னி, அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு எந்த சட்னி, கார சட்னி பிடிக்குதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அருமையாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மறுபக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். திருப்பி ஒரு வேகிறதுக்கு கூட ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்காகவே வெந்துடும். நம்ம வந்து அதை ரொம்ப டிஃபன் செய்கிற டைமில் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அந்த டைம்லேயே செய்து முடிச்சிடலாம். ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பணியாரம் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். என்னோட காலை டிஃபன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு நல்ல வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நான் செய்த மாதிரி செய்து நீங்களும் செய்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி உங்களுக்கு நல்ல வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போது முழுமையாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.